ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு சாஸ்கேக்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல நம்ம வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு சேனல் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒரு குட்டி அனிமேஷன் மாரி ஒண்ணு பண்ண போறோம். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டோட யூடியூப் சேனலுக்கு. ஸோ தே வாண்டட் ஒன் வீடியோ. ஸோ அவங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருந்துச்சு. கான்செப்ட் என்னன்னா 2 ஃப்ளவர்ஸ் அப்படியே ரோல் ஆகி அவங்களோட சேனல் நேம் ரிவீல் ஆகுற மாரி ஒரு பேசிக் கான்செப்ட்னு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. ஸோ, இதுதான் அந்த வீடியோ. ஸோ, இது ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாரி. 2 ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரோல் ஆயிட்டு அதுக்கப்புறம் அது கிராஸ் ஆகும்போது உங்க சேனல் நேம் ரிவீல் ஆகும். ஸோ, இப்ப நான் சும்மா நம்ம சேனல் நேம் போட்டுருக்கேன். இதுதான் நான் அவங்ககிட்ட ஒரு இனிஷியல் வெர்ஷனா காமிச்சேன். ஸோ, இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ, இது நம்ம பியூர்லி அ இது என்டையர் திங்க கோட் பண்ணி தான் பண்ண போறோம். ஸோ, அது எப்படி பண்றது? என்ன லைப்ரரி எப்படி எந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றது அப்படின்றத ஃபுல்லா பார்ப்போம். ஸோ, நம்ம இத P5 JS அப்படின்ற ஒரு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் பேசிக்கலி இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ, P5 JSன்றது ஒரு கேன்வாஸ் ஒரு டிராயிங் லைப்ரரி. ஸோ, இத வச்சு நீங்க நிறையா பண்ணலாம். ஸோ, நம்ம ஒரு குட்டியா ஷார்ட்டா நான் உங்களுக்கு எப்படி டக்கு டக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ, பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஆ இத நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வேணும். அதுக்கப்புறம் ஒரு index.htmlனு ஒரு ஃபைல் வேணும். ஸோ, இந்த செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க பண்ணணுன்ற சொல்லிட்டு இந்த P5JS ஆர்க்லயே உங்களுக்கு இருக்கும். ஸோ, அங்க போனீங்கனாலே உங்களுக்கு இந்த கோட்லாம் குடுத்துருவாங்க. ஐ மீன் ஒரு பாய்லர் பிளேட் கோட் மாரி. ஸோ, உங்களுடைய sketch.jsல பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட 2 ஃபங்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு செட்டப் ஃபங்ஷன், இன்னொன்னு ட்ரா ஃபங்ஷன். ஸோ செட்டப் ஃபங்ஷன்ன்றது லைக் ஒன் டைம் ஃபங்ஷன். ஒரு தடவை இனிஷியலைஸ் பண்றது செட்டப் பண்ணுவோம். செகண்ட் எல்லாம் மீன்ஸ் உங்களுடைய கன்டினியூஸான டிராயிங்ஸ்லாம் ட்ரா ஃபங்ஷன் நடக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருக்கு மூவ் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்ட ரிவீல் பண்ணணும். ஸோ இதுதான் டாஸ்க். ஸோ எப்படி நம்ம ஒரு ஃப்ளவர ட்ரா பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் ஈக்குவேஷன்ஸ் நீங்க கூகுள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, கீழ இந்த டிஃபரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஒரு அந்த கிராஃப் பார்க்க ஃப்ளவர் மாரி இருக்கு. ரைட்டா? ஸோ பேசிக்கலி நம்ம இதுலருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அந்த ஈக்குவேஷன பேசிக்கலி பிளாட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இதெல்லாம் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ நீங்க ஸ்கூல்ல 10th கிளாஸ், 7th கிளாஸ்லாம் இந்த மாரி நிறைய ஈக்குவேஷன்லாம் பிளாட் பண்ணியிருப்போம். ஸோ எவ்ரிபடி ஃபெமிலியர். ஸோ இது எப்படி நம்ம கோட் லைனிங் பண்ண போறோம் அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபங்ஷன்ல போயிட்டு நம்ம ஒரு ஒரு ஆ ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒரு லேயர் ஆஃப் ஃப்ளவர். நம்ம மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம், லெட்ஸ் கால் திஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் ஃப்ளவர்ன்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா, என்னலாம் ஆ நமக்கு வேரியபிள்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவரோட லொகேஷன் வேணும். எங்க அந்த ஃப்ளவர் நம்ம பிளேஸ் பண்ண போறோன்றது. தென் ஃப்ளவரோட சைஸ் வேணும். ஃப்ளவரோட கலர் வேணும். ஆ ஸோ இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வேல்யூ எல்லாம் நம்ம இன்புட்டா வாங்கிடுவோம். வாங்கிட்டு அதுல அந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம இந்த இன்புட்ஸ்லாம் பேசிக்கலி இந்த ஃப்ளவர் கிளாஸ்க்கு வாங்கிடுவோம். ஓகே. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ நம்ம டிஸ்ப்ளேன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ம் ஒரு ஷேப்ப வரைய போறோம். ஓகே. பிகின் ஷேப். ஸோ இந்த ஷேப்புக்கு நம்ம என்ன கலர் கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூசர் கலர் இன்புட்டா வாங்கிருவோம். ஸோ யூசர் இந்த கிளாஸ இனிஷியலைஸ் பண்ணும்போது என்ன கலர் வேணும்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி இத வரைய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆ பேசிக்கலி 0 டூ 2 பை நம்ம எல்லா பாயிண்ட்டையும் பேசிக்கலி ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஈக்குவேஷன் பேசிக்கலி எல்லா பாயிண்ட்டையும் நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா, நமக்கு அந்த கர்வ் கிடைச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் வச்சுப்போம்.
theta less than 2 pi. ஓகே, 2piன்றது என்டையர் சர்க்கிளுக்கு நம்ம ப்ளாட் பண்ணோம். தீட்டாவுடைய இன்க்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் இன்க்ரிமெண்ட் இட் வித் theta 0.1. ஓகே, லெட்ஸ் இன்க்ரிமெண்ட் 0.1. ஸோ எவ்ரி 0.1 நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ப்ளாட் பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் என்னது நம்மக்கிட்ட, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலர் இருக்க ஈக்குவேஷனை ப்ளாட் பண்ணுவோம். sin k theta plus 1 இதுதான் வந்து இதோட ஈக்குவேஷன். ஓகேவா, r equal to sin kன்றது சம் நம்பர், k வந்து இப்போ 1 வச்சுக்கலாம், k into theta plus 1. ஓகே, இப்போ இது வச்சு ஆனால் இது வந்து போலார் கோஆர்டினேட், ஆர்ன்றது உங்களுக்கு தீட்டா பேஸ் பண்ண போலார் கோஆர்டினேட். ஓகேவா, ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு கார்டீசியன் கோஆர்டினேட்டை கன்வெர்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் நமக்கு வேணும். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா போலார் கோஆர்டினேட் கன்வர்ஷன் வந்து ஆர் காஸ் தீட்டா, ஒய் கோஆர்டினேட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் காஸ் தீட்டா, சாரி ஆர் சைன் தீட்டா, ஆர் இன்டூ சைன் தீட்டா. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இது போட்டுப்போம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் அந்த பாயிண்ட் எங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அங்கே ஒரு வெர்டெக்ஸ்னால் ஒரு சின்ன டாட் ஒன்று ட்ரா பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என் ஷேப் கொடுக்கணும். ஸோ நம்ம இங்கே வந்து பிகின் ஷேப் பண்ணோம், என் ஷேப். இப்போ நம்ம ஷேப் வந்து பேசிக்கலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து பேசிக்கான ஒரு ஃப்ளவர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஃப்ளவர் ஃபங்க்ஷன் பிகின் பண்ணுறோம், கலர் ஃபில் பண்ணுறோம், அந்த பாயிண்ட்ஸை வந்து பேசிக்கலி இந்த ஈக்குவேஷன் வச்சு ட்ரா பண்ணுறோம், அப்புறம் வந்து என் ஷேப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செட்டப்பில் போயிட்டு நம்ம ஃப்ளவரை வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ரைட், ஃப்ளவர் 1 ஈக்குவல் டு நியூ ஃப்ளவர். இது எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வரையலாம். வித் பை 2, ஹைட் பை 2. ஓகேவா, ஸோ வித் பை 2, ஹைட் பை 2. அப்படின்னா இந்த லைப்ரரியில் வந்து வித் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா வித் பை 2, அதாவது 0/0 லெஃப்ட் கார்னரில் இருக்கும். ஆக்சுவலி நம்ம சென்டரில் வேணும்னா நம்ம வந்து இந்த வித் அண்ட் ஹைட் பை 2 போட்டோம்னா உங்களுக்கு சென்டரில் கிடச்சிடும். சைஸ் வந்து லெட்ஸ் கிவ் சம் ஆர்பிட்ரரி நம்பர். ஓகே, கலர் வந்து லெட்ஸ் கிவ் ரெட் கலர். ஓகேவா, இப்போ ஃப்ளவர் வந்துட்டோம். பட் ஃப்ளவர் வந்து இனிஷியலைஸ் ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகிட்டு வேல்யூ செட் ஆகும். ஆனால் ஃப்ளவர் டிஸ்பிளே ஆகாது. ஃப்ளவர் டிஸ்பிளே ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், ஃப்ளவர் 1 டாட் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதை கால் பண்ணனா ஐ கெஸ் ஃப்ளவர் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். லெட்ஸ் சி என்ன வருதுன்னு சொல்லிட்டு. எதுவுமே வரல. ஓகே, நம்ம தான் எரர் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஓகே, சம்திங் இஸ் ராங். ஓகே, இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம ஃப்ளவரை இங்கே டிஸ்பிளே பண்ணாமல் இங்கே டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃப்ளவர் 1 இஸ் நாட் டிஃபைன். ஸோ ஃப்ளவர் 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குளோபல் வேரியபிளாக செட் பண்ணிவிட்டு அதை செட்டப்பில் வந்து இனிஷியலைஸ் பண்ணி டிஸ்பிளேல காட்டுவோம். அப்பயுமே இங்கே எதுவுமே காட்டவே இல்லை. ஓகே, எதுவுமே காட்டவே இல்லை. எக்ஸசைஸ். ஓகே ஓகே, இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ண வேண்டாம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல செட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து என்னன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் செட் பண்ணோம், பட் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த பொசிஷனுக்கு. நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வந்து இங்கே வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா இங்கே இது வந்து இதோடைய ரேடியஸ்ன்றது இட்ஸ் லைக் 1 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதோடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். சில ஒரு ஆர்பிட்ரரி 10 வச்சுக்கலாம் சைஸை. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்திங் வருது, ஒரு கர்வ் பேசிக்கல் நமக்கு வந்திருக்கு. இந்த சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ளவர் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதோடைய இது வந்து ஒரு யூனிட் சர்க்கிள். ஓகேவா, யூனிட் சர்க்கிளை பேஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து லெட்ஸ் நம்மளுடைய இந்த கர்வோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா வி ஹாவ் டு ஆட் தட். இங்கே ஏதாவது கரெக்டான ஃபார்முலா ஏதாவது கொடுத்துருக்கா பார்ப்போம். ஸோ எங்கேயுமே வந்து கரெக்டான ஃபார்முலாவே இல்லை. ஆக்சுவலி கரெக்டான ஃபார்முலா நம்ம வந்து ஜஸ்ட் அந்த சைஸ் வேல்யூ மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் லைக்
இது நமக்கு வந்து கரெக்டா வந்துரும். ஸோ விச் இஸ் வாட் வி ஆர் சீயிங். ஓகே. இப்ப இதுலயே வந்து ஸோ லெட்ஸ் கோ ஹியர். ஓகே. இந்த கே வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ கே வந்து நம்ம 1 குடுத்துருக்கோம். லெட்ஸ் மேக் த கே 4. இப்ப பாரு என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே நைஸ். இப்ப நம்ம கிட்ட வந்து K4 கூட ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் மாரி நமக்கு வந்திருக்கு. ஆனா, அது ஏன் வந்து ஒரு மாரி ஒரு கர்வா இல்லாம பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு மாரி லைனா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வந்து இந்த கர்வ பிளாட் பண்ணும்போது, எவ்ரி பாயிண்ட் இத பிளாட் பண்ணிட்டு, அந்த பாயிண்ட்ட வந்து வில் ஜாயின் இட் வித் லைன். நீங்க வந்து ஸ்கூல், காலேஜ்லலாம் வந்து கிராஃப் பண்ணும்போது, நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு ஒரு என் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் நம்ம கிராஃப்ல வந்து பாயிண்ட் பண்ணிட்டு, அது வந்து லைன் வச்சு நம்ம வந்து கர்வ் பண்ணுவோம். சேம் திங் இந்த P5 அதான் பண்ணுது. ஸோ அந்த லைன வந்து பேசிக்கலி இது வந்து ஆ ஒரு ஸ்மூத்தா ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இதுதான் அதால மேக்ஸிமம் பண்ண முடியுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அதுகிட்ட கிடையாது. நான் இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லணும்னா, இப்ப இந்த 0.1 இருக்கா? 0.1க்கும் 0.5 ஆக்கிடுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு அந்த டீட்டெயிலே போயிடுச்சு. ஏன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த கர்வ் டீட்டெயில்ஸ் இல்லாம இந்த பாயிண்ட்டுக்கு வந்துர்றோம் நம்ப. ஸோ, இது ஸ்ட்ரெய்ட் லைனுக்கு போயிடுது. ஸோ, நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணாலே நமக்கு வந்து நல்ல ஸ்மூத்னஸ் கிடைச்சிரும். ஸோ, 0.1ல இருந்தோமா, இப்ப 0.01 வச்சோம் அப்படின்னா, வி வில் ஹேவ் மோர் ஸ்மூத்னஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா கிடைச்சிரும். நீங்க ரொம்ப கம்மியாவும் வைக்க தேவையில்ல. நீங்க ரொம்ப கம்மியா வச்சீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும்னா, டூ மெனி பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். அகைன் நம்ம இது என்டையர் டிராயிங்கே நமக்கு ஸ்லோ ஆயிடும். ஸோ 0.01 ஐ கெஸ் இஸ் குட். இதுல உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இட்ஸ் நாட் லைக் இதோட கீழே ரெசல்யூஷன் நமக்கு தேவையில்ல. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து இது கிடைச்சிருச்சா, இந்த ஃப்ளவர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா நமக்கு வந்து இது பார்க்க அவ்வளோ ஃப்ளவர் மாதிரி இல்லை, ரைட்டா? ஸோ நமக்கு வந்து எப்படின்னா, ஸோ மல்டிபிள் இதே மாதிரி மல்டிபிள் ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆக்சுவலி தேவை. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பெட்டல்ஸை வந்து லைக் 4 பெட்டல்ஸ் இருக்கிறது நீங்கள் ரொட்டேட் பண்ணி மேலே மேலே ஸ்டாக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இது என்டையர் கோடு இப்போ பண்ணேன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஐ கெஸ் நான் இதை ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டுட்டு உங்களை நான் காட்டுறேன். ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு கிளாஸ் என்கிட்ட 2 கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் கோடை மட்டும் நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஃப்ளவர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ பெட்டல்ன்றது ஈச் பெட்டல் லேயர். ஃப்ளவர்ன்றது ஒரு ஃப்ளவரில் நம்ம ஒரு 4-5 பெட்டல் லேயர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃப்ளவர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த கோடு என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஓகே, பெட்டல் பார்த்தீங்கன்னா சேம் கோடு தான். எக்ஸ் ஒய் இருக்குது, சைஸ் கலர் இருக்குது. இது இல்லாமல் ஸோ பீட்டா ரொட்டேட் க்ரோ சைஸ் ரொட்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த வீடியோவில் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொட்டேட் ஆகுது, ரைட்டா? ஸோ ரொட்டேட் ஆகிறதுக்காக தான் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ எவ்ரி ஃப்ரேமில் வந்து அது எவ்வளோ ரொட்டேட் ஆகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுக்கு நமக்கு வேணும். பேசிக்கலி இன்டர் கோடி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக நான் கொடுத்து தர முடியும். பிகாஸ் நான் இன்டர் கோடி இப்போ உட்காந்து டைப் பண்ணேன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ பெட்டல்ஸ்ன்றது வந்து சேம் சைஸ், அந்த பெட்டல்ஸோட பொசிஷன், அப்புறம் சைஸு, கலரு, அதுக்கப்புறம் ரொட்டேட்டு, அது வந்து ஈச் ஃப்ரேமில் எவ்வளோ ரொட்டேட் ஆகணும் அப்படின்ற அது வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். க்ரோ சைஸ்ன்றது ஓகே, இந்த க்ரோ சைஸ் ஆக்சுவலி தேவையில்லை, பட் இது வந்து இது முதல்ல ட்ரை பண்ணதுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும், ஒன்று ரைட் சைடில் மூவ் ஆகணும். ஸோ அந்த ரொட்டேஷன் டைரக்ஷனை குறிக்கிறதுக்கு இது இந்த ரொட்டேஷன் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது சேம் திங் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம் அந்த பொசிஷனுக்கு, சென்டர் பொசிஷனுக்கு. அப்புறம் வந்து பிகாஸ் ஈச் பெட்டல் லேயர் வந்து நம்ம சம் டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த ரொட்டேஷனுக்காக நம்ம மொத்த கேன்வாஸையும் ரொட்டேட் பண்ணிவிட்டு, அப்புறம் சேம் திங் அந்த ஸ்ட்ரோக்கான கலர், ஒரு பிகின் ஷேப் கொடுத்துட்டு ஃபில் கலர் கொடுக்குறோம். அதே சேம் ஈக்குவேஷன் தான். அங்கே ஒரு நான் அங்கே வந்து 15 சொல்லிட்டு ஒரு ஆர்பிட்ரரி சைஸ் போட்டிருப்பேன் முதல்ல. அதுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு இந்த யூசர் கொடுக்குற அந்த சைஸ், க்ரோ சைஸான சைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வெர்ஷனில் வந்து
இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ஜூம் இன் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் இருந்துச்சு. அது இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பட் அதுக்காக இந்த கோடு தான் இது. ஸோ அது இல்லாட்டி மூவ் 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 பண்ணணும் பேசிக்கலி. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஃப்ளவர் வந்து ரொட்டேட் ஆகிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரணும். ஸோ அதுக்காக இந்த மூவ் வேரியபிள் இருக்குது. இந்த மூவ் வேரியபிள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த ஃப்ளவருடைய சென்டர் எக்ஸை வந்து பேசிக்கலி மூவ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஈச் ரொட்டேஷன் வந்து பேசிக்கலி மூவ் ஆகிட்டே வரும். இதுதான் வந்து இது. இது வந்து பெட்டல் கோட். ஃப்ளவர் கோட்லேயுமே சேம் திங். ஃப்ளவர் கோடில் வந்து என்ன பண்ணுறோன்னா, சேம் யூசர் வந்து எக்ஸ், ஒய், சைஸ், கலர், எத்தனை பெட்டல் லேயர்ஸ் வேணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன், அது ரைட் சைடில் போகணுமா லெஃப்ட் சைடில் போகணுமான்ற இன்ஃபர்மேஷன் வாங்கிடுறோம். வாங்கிட்டு இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஈச் லேயர் ஆஃப் ஃப்ளவர்ஸில் சம் கிரேடியன்ட் இருக்குது, கலர் கிரேடியன்ட். அந்த கலர் கிரேடியன்ட் இல்லைன்னா என்ன ஆகுனா, எல்லாமே ஒரு மாதிரி ஒரே கலரில் இருந்தால் அந்த ஃப்ளவர் எஃபெக்டே கிடைக்காது நமக்கு. ஸோ அதுக்காக ஒரு ஒரு கலர் ஒரு ஒரு யூசர் வந்து ஒரு பேஸ் கலர் கொடுப்பாங்க. அந்த பேஸ் கலரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் கலர் இன்டென்சிட்டி அதிகமாக குறைச்சி ஒரு கிரேடியன்ட் உருவாக்குவோம். அந்த கிரேடியன்ட் கலர் எடுத்துகிட்டு வந்து ஈச் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா எத்தனை பெட்டல் லேயர் வேணுமோ அத்தனை பெட்டல் லேயருக்கு நம்ம வந்து அத்தனை பெட்டல் லேயர் அந்த ஃப்ளவரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்கும் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். சேம் திங் அந்த ஃப்ளவரை டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஓகே, இந்த கோட் நம்ம இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா அது வந்து அந்த டெக்ஸ்ட் ரிவீல் பண்ணுறதுக்கான கோட். ஸோ இப்போ இந்த எடுத்த உடனே நம்ம ஒரு ஃப்ளவர்ஸ்னு அரே ஒன்று இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அந்த அரேல வந்து 2 ஃப்ளவரை பேசிக்காக புஷ் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளவருடைய பொசிஷனை வந்து பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலி அந்த விண்டோ விட்டு லெஃப்ட் சைடு தள்ளி வச்சுருக்கோம். அது இன்னொரு ஃப்ளவருக்கு வந்து விண்டோ விட்டு ரைட் சைடு தள்ளி வச்சுருப்போம். ஓகே. ஸோ அப்புறம் அதோட சென்டரை வந்து ஹைட் பை 2 அப்படின்னா நடு சென்டரில் இருக்கும் ஹைட்டு. ஓகேவா. அப்புறம் இதோடைய வித்து வந்து சைஸ் வந்து 150 கொடுத்துருக்கோம். லெட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைச்சி இது எப்படி ஒர்க் ஆகுது நான் காட்டுறேன். நம்ம இப்போ ஒரு ஃப்ளவரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம், சைஸை குறைச்சிருவோம். இது ரெண்டுத்தையுமே சென்டர் ஆஃப் இதில் போட்டுட்டு இந்த ஃப்ளவருடைய ரொட்டேஷனை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ரொட்டேஷன் எப்படி ஆஃப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொட்டேட் இருக்குல்ல, இந்த ரொட்டேட் வந்து இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டா போதும், இது ரொட்டேட் ஆகாது. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே போய் ரன் பண்ணிங்கன்னா ஓகே ரொட்டேட் ஆகுது. ஓகே ரொட்டேட் ஆகுது, பட் எக்ஸ் மூவ் ஆகுது. ஸோ எக்ஸுக்கும் இதை கமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து மூவ் ஆகுது, ரொட்டேட் ஆகுது, சென்டரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளவருக்கு வந்து நம்ம வந்து எத்தனை பெட்டல் லேயர் கொடுத்துருக்கோம், 8 பெட்டல் லேயர். இப்போ ஒரு பெட்டல் லேயர் ஆக்கிட்டிங்கன்னா ஸோ இதுதான் ஒரு ஃப்ளவர் பேசிக்காக. ஓகே. இப்போ இந்த ஒரு ஃப்ளவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பெட்டல் லேயர் ஆட் பண்ணும்போது அந்த 2 பெட்டல் லேயருக்கும் நடுவில் ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி கலர் கிரேடியன்ட் கொடுக்குறோம். ஓகேவா. நம்ம இனிஷியலாக பார்த்தோம் அதே கோடு தான் நம்ம வந்து ஒரு லூப் பண்ணி ஈச் பெட்டல் லேயருக்கு ஒரு கலர் கிரேடியன்ட் ப்ளஸ் ஒரு ஆங்கிள் ரொட்டேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 8 பெட்டல் லேயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 8 பெட்டல் லேயர்ஸ் வரும்போது ஈச் பெட்டல் லேயர் ஒரு டிகிரி ஆங்கிள் திருப்பி ஒரு கலர் கிரேடியன்ட் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் மீன்ஸ் ஒரு ஃப்ளவர் எஃபெக்டை கொடுக்குது. ஓகே. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ ரொட்டேட் பண்ண வைக்கிறதுக்கு ஃப்ளவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவரில் ரொட்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கா. இந்த ரொட்டேட்டுன்ற வேல்யூ வந்து ஈச் ஐட்ரேஷன், அதாவது இந்த ட்ரான்ற ஃபங்க்ஷன் வந்து ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஐட்ரேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரொட்டேஷன்ற வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது அந்த ஈச், அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும்னா எவ்ரி ஐட்ரேஷன் நம்ம இமேஜ் வந்து ட்ரா பண்ணுவோம். இது வந்து பேசிக்கலி ஒரு அனிமேஷன், ஒரு ரொட்டேட் ஆகிற ஒரு அனிமேஷன் தான் பேசிக்காக. ஸோ அந்த அனிமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு வாட்டி ட்ரா பண்ணும்போதும் ஒரு ஆங்கிள் லைட்டாக ரொட்டேட் ஆகி ட்ரா பண்ணுறதுனால நமக்கு ஒரு ரொட்டேட்டிங் அனிமேஷன் கிடைக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அது மூவ் பண்ண வைக்கணும். ஸோ மூவ் பண்ண வைக்கிறதுக்கு வந்து அதோட எக்ஸ்பொசிஷனை கொஞ்சோண்டு தள்ளணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு தள்ளணும்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகிட்டே மூவ் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த ரொட்டேட்டிங் அனிமேஷன். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 2 ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஒன்று லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சிடறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மகிட்ட 2 ஃப்ளவர், ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் இனிஷியலைஸாக இருக்குது -1000
கோஆர்டினேட் பண்ணியிருக்கும். இன்னொன்று +1000 விச் இஸ் ரைட் சைடு. ஒன்று வந்து +1 இது வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு நோக்கி வரும். -1 இருக்கிறதுனால வந்து லெஃப்ட் சைடு நோக்கி வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து டெக்ஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகிற மாதிரி எஃபெக்ட் ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட் ரிவீலிங் எஃபெக்ட்டுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நடு கேன்வாஸில் வரைஞ்சிட்டு அந்த டெக்ஸ்ட் நம்ம ஹைட் பண்ணி வச்சுருவோம். ஹைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ரைட் சைடில் கான்சோலில் இது எந்த ஃப்ரேம்க்கு எத்தனை ஃப்ரேமில் வந்து ஈச் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த ஃப்ரேம் நம்பர் உங்களுக்கு எந்த ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் இன்னும் கிராஸ் ஆகுது அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணேன். கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் கவுண்ட்டு தாண்டும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிவீல் வித்ன்றதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவேன். ரிவீல் ஸ்பீடுன்றதை வச்சிருவேன். இந்த ரிவீல் வித் ரிவீல் ஸ்பீடு என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் அதாவது ஒரு 2 ரெக்டாங்கிள் வச்சுட்டு அந்த 2 ரெக்டாங்கிள் வந்து பேசிக்கலி நான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். அப்படி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நைஸ் ஒரு கர்டைன் வச்சு ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேங்க. அந்த கோடெலாம் ரிவர்ட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி 2 ஃப்ளவர் வந்து மூவ் ஆகுது. இது வரைக்கும் அந்த கர்டைன்ஸ் மூவ் ஆகாம அப்படியே இருக்கும். இது ரெண்டும் கிராஸ் ஆகி அந்த ஜங்ஷன் விரிஞ்சு போகும்போது நம்மளோட டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ரிவீல் ஆகும்போது நமக்கு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அதை ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யா, தட்ஸ் இட். தேங்க்யூ.